மாமியார் கேட்டாங்களாம், உடனே காலங்காத்தால எழுந்து நடுராத்திரில இவர் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவுக்கு போனால் பாஜகவுக்கு எம்எல்ஏவே கிடைக்க மாட்டானா? ஏன் எனக்கு வாயை கலராதீங்க. சீமான்லாம் வந்துங்க அன்ஃபிட் டு பி ஏ பப்ளிக் ஃபிகர். ஒரு பப்ளிக்கில் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய தகுதி இல்லாத நபர். யார் பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஆயிடுச்சுங்க. நாம் தமிழர் கட்சின்றது இப்போ எப்படின்னா, யார் வேணாலும் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க மாமனாரை ரொம்ப முட்டு கொடுத்து பார்த்தாங்க பாஜக, அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ இவர் முன்னாள் மருமகனை வந்து முட்டு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. 200 கோடியை தாண்டிடுச்சின்னு சொல்கிறாங்க முதல் 2-3 நாள்லையே. அதனால் ஊற்றிக்கிச்சின்னா என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு இதே அந்த அதிமுக கரைஞ்சி 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 காலி ஆகிட்டுருக்கு இல்லையா, அது அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த வெறுப்பில். ஏங்க இந்த அஜித்குமார் ஒருத்தன் இருந்தான மடப்புறத்தில், நேராக போனார், போய் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். நீங்கள் 4 நாள் கழிச்சு தானே சாரிம்மா, நீங்கள் ஃபோனில் தானே பேசுனீங்க. அரசியலுக்காக அவர் இதை ஒரு வியாபாரமாலாம் அவர் செய்யலை. அப்படின்னா மிகப்பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்துருக்க மாட்டார். உங்கள் வன்மம் எனக்கு புரியுது, விஜய் அவர்களுடைய மேலே இருக்க வன்மம் புரியுது. ஆனால் இந்த வன்மத்தை இப்படியே கக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அரசியலில் செல்லா காசு ஆகிடுவீங்க மக்கள் முன்னால். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களோட ஒரு பிறந்தநாள் விழா ஒன்று கொண்டாடினாங்க. 60வது பிறந்தநாள் திருநெல்வேலியில் நடந்தது. ஓகே, அதில் வந்து நயினார் அவர்கள் வந்துட்டு சிஎம் போஸ்ட்டுக்கு ரொம்ப வந்து ஏற்ற ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சரத்குமார் சார் தான். நிறைய பேர் வந்துட்டு என்னன்னே தெரியாமல் பதவியை பற்றி ஒரு நாலேஜும் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் வந்து எடுத்தவங்க ஒருத்தர் வந்து சிஎம்மாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதே சமயம் மேடையில் வந்து இப்போ எல்லா கட்சியினரும் உட்காந்துருக்காங்க. அதாவது சீமான் உட்காந்துருக்காங்க, சரத்குமார் உட்காந்துருக்காங்க, நயினார் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோன்னா எப்படி இருந்திருக்கும்னு நிலைமையே தலைகீழாக மாறி இருக்கும். அண்ட் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது சார்? அதாவது சரத்குமாரை முதலமைச்சராக எப்போ ஆக போகிறேன்னு அவங்க மாமியார் தான் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு கனவு கண்டாங்களா, இன்னும் திடீர்னு கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் போய் சேர்த்தாரு. எவ்வளோ மோசமான அணுகுமுறை பாருங்கள். ஒரு கட்சி, அது என்னவோ பேப்பர் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், லெட்டர் பேட் கட்சியாக இருக்கலாம், ஒரு கட்சியை கலைக்கணும்னா அதுக்கு ஒரு பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழுலாம் இருக்கும் இல்லை. மாமியார் கேட்டாங்களாம், உடனே காலங்காத்தால எழுந்து நடுராத்திரில் இவர் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவுக்கு போனால் பாஜகவுக்கு எம்எல்ஏவே கிடைக்க மாட்டானா? முதலமைச்சராக எப்படி ஆகிறது? ஸோ இப்படிப்பட்ட பேராசைக்காரர்கள், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் பாஜக பக்கம் போவாங்க. அது நாகேந்திரனாக இருந்தாலும், அது சரத்குமாராக இருந்தாலும். அதனால் சரத்குமார் வந்து எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் அதை கொண்டு போய் பாஜகவிடம் விற்றுட்டு ஏதாவது பதவி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. பேக் அதே நயினார் கிட்ட தான் அவர் வந்து எனக்கு பதவி இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்ப அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்ததையும் பார்த்து இதெல்லாம் தான் முதலமைச்சர் ஆவதற்கு பொருத்தமான நபர்னு நயினார் நாகேந்திரன் நம்புறாருன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ணி வரணும், மக்கள் உங்களை விரும்பினோம், இவன் தான் எங்கள் தலைவர்னு. நயினார் நாகேந்திரனோ மோடியோ சொல்லி வர்றவன் தலைவன் இல்லை. அதனால் பாவம் அவர் நயினார் நாகேந்திரன் பாவம் சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாமல் வேறு தொகுதிக்கு ஓடி அங்கேயும் தோத்துட்டு இன்றைக்கி நாங்கள் தான் அடுத்த ஆட்சின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி. நாங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ ஒன்று கண்ணன்னு ஊட்டிலேயே எங்கள் மலையில் இருக்கார். அந்தாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நான் நடுநிலைன்ட்டார். நல்லா கவனிங்க. பாஜக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு அங்கம். அதனுடைய தலைவர் பழனிசாமின்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பழனிசாமி வந்து இந்த அரசுக்கு எதிராக வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு எதிர்த்து வாக்கு எடுக்கிறாரு, போடுறாரு. ஆனால் பாஜக ஒரு எம்எல்ஏ அதிமுக ஓட்டில் ஜெயிச்சால்தான்
அவர் நான் நடுநிலைன்றாரு. இவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதெல்லாம் இவ்வளோதான். அதாவது ஆசைகள்ங்க யாரை வேணா பேசிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி தான். அதே கூட்டத்துல சீமான் அவர்களை வந்து அப்படியே ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க சார். அதை பத்தி சொல்லுங்க சார். சீமான் வந்துங்க அம்பாசமுத்திரத்தில் எப்படியாவது பொது வேட்பாளராக நின்று, தனியாக நின்ன பேரம் இது கூட டெபாசிட் தேராது. காரைக்குடி சொந்த மாவட்டம்னு போய் நின்னார டெபாசிட் வாங்கினாரா? சொந்த ஊர்லேயே விலை போகாத சரக்கு தான் சீமான். அதனால் சீமான் இதுவரை எத்தனையோ வாட்டி போட்டி போட்டார். ஜெயிச்சாரா? ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் பாலிட்டிக்ஸ் அப்படி, அவருடைய மக்கள் ஆதரவு அப்படி. அதனால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ இப்போ அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, ஏன் அம்பாசமுத்திரம்? நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். இப்போ 6-7 தொகுதி காலியாக இருக்குது. ஏன் அம்பாசமுத்திரம்? அங்கே தான் நாடார்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. சரத்குமார் விழாவில் ஏன் இவர் அவரை புகழ்கிறார்? அவர் இப்போ நான் ஜாதி பேசலை. இவங்கெல்லாம் எவ்வளவு நாடகம் ஆடுகிறாங்க, இவங்களுக்குள்ளே எவ்வளோ சாதி உணர்வு மண்டி கிடக்குது. நாம் தமிழர்னுவாங்க, ஆனால் நாடார்கள், உலக நாடார்கள் எல்லாம் ஒன்று சேருவோம். இப்போ தான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சீமான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சரத்குமார்கிட்ட போய் அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணுவாராம். நம்மலாம் நாடாருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நீங்கள் தலைவர், நான் மாநில செயலாளர்லாம் சொல்லிகிட்டே இருப்பாராம். அதை சரத்குமார் இன்னொருத்தருக்கு சொல்லி அப்படி அது வெளி உலகம் அப்படிப்பட்டவர் தான் இவர். நாம் தமிழர், உலகத் தமிழர்களுக்கெல்லாம். ஏன் எனக்கு வாயை கலராதிங்க. சீமான்லாம் அன்ஃபிட் டு பி எ பப்ளிக் ஃபிகர். ஒரு பப்ளிக்கில் பொதுமக்களுக்கு சேவை செய்ய தகுதி இல்லாத நபர். இப்போ கூட ஏதோ ஒரு வழக்கு போட்டிருக்கிறது, வழக்காக ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. 10 கோடிக்கு மேலே ஏதோ பினாமி பேரில் சொத்தை வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு லேடி ஒன்று இருக்காங்கள்ல, வீரலட்சுமியா, தமிழர் படை, ஆமாம், ஏதோ வீரலட்சுமின்னு ஏதோ டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. ஸோ பொது வாழ்வில் நேர்மையோ தூய்மையோ இல்லாமல் யார் பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஆயிடுச்சுங்க நாம் தமிழர் கட்சின்றது. இப்போ எப்படின்னா, யார் வேணாலும் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். திமுக கொஞ்சம் பைசா கொடுத்தாங்கன்னா உடனே விஜய் மேலே பாய்வாங்க. அதிமுக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. பாஜக யாரும் இல்லை, எல்லாம் மேடையில் இருந்தவங்க எல்லாரும் எப்படிங்க ஒன்றாக முடியும்? கொஞ்சம் யோசிங்க. மேடையில் இருந்தவர்கள் எல்லாம், அதாவது மற்றவங்க கூட ஒன்றாகலாம், சீமான் எப்படி ஒன்றாக முடியும்? தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னதுக்கே லாரியில் அடிபட்டு சாவன் சொன்னார்ல விஜய. அதனால் இதெல்லாம் சந்தர்ப்பவாதம், காழ்ப்புணர்ச்சி. என்னடா 16 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டோம், ஒருத்தன் 2 வருஷத்தில் 2.5 வருஷத்துலேயே அடிச்சு தூக்கிட்டானே. எம்ஜிஆர் கூட எவ்வளோ வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, திமுகவில் பொருளாளர் அது இதுன்னு இருந்திருக்காரு. இவர் வந்தவொன்னே அடித்து தூக்கி ஆட்சியில் உட்காந்துட்டாரு அப்படின்னு வைத்தறிச்சல்காரங்க இவங்களை எல்லாருமே. இதுதான் ஒன்றா சேர்க்குது. நாட் எனி ஐடியாலஜி, ஃபிலாசபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயிறு எரியுது, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். இப்போ தனுஷை ஏதோ பிடிச்சிக்கின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிஜேபி பிளான் பண்ணோம். அதுவும் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஏன்னா இப்போது தனுஷ் அவர்களுக்கு திடீர்னு பார்த்தா, ஏன்னா அந்த டைமில் நிறைய நல்ல நல்ல படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் கொடுக்காம ராயனுக்கு பெஸ்ட் ஃபிலிமுக்கும் கேப்டன் மில்லரில் இவருக்கு ஆக்டிங்க்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அது நேற்று தனுஷ் அவர்களுமே சொன்னாங்க, ஆமாம் என் படத்து கூட நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு தான், ஆனால் என் படத்து கூடவே நான் நடித்த நல்ல படங்கள்லாம் எனக்கு அவார்டு கொடுக்காதப்ப ஏன் யாரும் குரல் கொடுக்கல, இப்போ ஏன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க? கலா மாஸ்டரை தான் போய் கேட்கணும். பிஜேபி அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணி டான்ஸ் ஆடினாங்கல்ல ஜீப்பில், அந்த அம்மா தான் செலெக்ஷன் கமிட்டியில் இருக்காங்க, அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அருமையான படங்கள்ங்க. அதாவது எனக்கு ரொம்ப மனசாரில் ஜெய் பீம், தங்கலான், எவ்வளோ நல்ல படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த தனுஷ் நடித்ததே இதை விட நல்ல படம் திருச்சிற்றம்பலம், ரொம்ப நல்ல படம். ஆனால் இதை தேர்ந்தெடுக்கிறது, அவருக்கு முட்டு கொடுக்கறது, அவங்க மாமனாரை ரொம்ப முட்டு கொடுத்து பார்த்தாங்க பாஜக, அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ இவர் முன்னாள் மருமகன் சொல்ல முடியாது, முன்னாள் மருமகனை முட்டு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. சீட்டும் கொடுக்க போகிறதாவும் கேள்விப்பட்டோம் சார் பிஜேபி சைட்லேருந்து. சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிக்கணுமே. மாநில தலைவரே சீட்டு கிழிஞ்சிடுச்சு இல்லை. திருநெல்வேலியிலேருந்து சாத்தூருக்கு ஓடினார், சாத்தூரில் தோத்தார். தேர்தலுக்கு முன்னால் அவர் என்ன பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா? விஜய் ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா, ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது.
ஏயா நீ ஒரு முன்னாள் அமைச்சர், உன்னால் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியல, மாநில தலைவர் வேற. இந்த அழகில் மத்தியில் அமைச்சராக போகிறாங்களாம் முருகன் மாதிரி வேற. கொடுமையாக இருக்குது. பாஜகவில் சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ தமிழிசைக்கு எத்தனை வாட்டி சீட்டு கொடுத்தாங்க, அண்ணாமலைக்கு எத்தனை வாட்டி சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுக்கறது பிரச்சனை, ஜெயிக்க முடியுமா? இப்போ தாவேக்கால சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது ஜெயிச்சிரும். 70 to 80%, 100% எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபியில் சீட்டு கொடுத்தாலும் 0% தானே வெற்றி வாய்ப்பு. சீட்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அண்ட் வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு 4 நாளாக வந்துட்டு நம்ம முதலமைச்சரை வந்து தலைமைச் செயலகம் பக்கம் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல, அவரோட படம் ஜனநாயகன் ஊத்திக்கிச்சுல, அதனால ஒரு மன வருத்தத்தில் அவரால் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆள்லாம் சொல்லியிருக்காரு. வந்து ஒரு எதிர்கட்சியாக துணைத் தலைவரெல்லாம் இருந்த ஆள் இந்த ஆர்பி உதயகுமார்லாம். இதெல்லாம் ஒரு பொதுவெளியில் பேசும்போது ஒரு தராதரம், பண்பு, நாகரிகம் இல்லை. ஊத்திக்கிச்சுன்னா இவர் போய் பார்த்தாராமா? ஜனநாயகன் படம் 1.5 கோடி பேர் இணையத்தில் வைரலாக வந்து வெளியிட்ட பிறகு இல்லீகலாக பார்த்த பிறகும் இந்த அளவுக்கு வரவேற்பு, இந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்போது வசூலும் ஆயிட்டுருக்கு. 200 கோடியை தாண்டிடுச்சின்னு சொல்கிறாங்க முதல் 2-3 நாள்லையே. அதனால் ஊத்திக்கிச்சின்னா என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு இதே அந்த அதிமுக கரைஞ்சி 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 காலி ஆகிட்டுருக்கு இல்லையா, அது அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த வெறுப்பில் விஜய் மேலே அப்படியே விஜய் கிட்ட கிடைச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கையில் கிடைச்சா அந்த அளவுக்கு கொலை வெறியில் இருக்காங்க. என்னுடைய கேள்வி, ஒய் தீஸ் கொலை வெறி? அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் வந்து முதலமைச்சர் விஜயோட பிறப்பை பற்றிலாம் வந்து ரொம்ப அசிங்கமாக வெளியில் பேசியிருப்பாங்க. ஏன்னா இப்போ யார் பேசினாலுமே ஒரு முதலமைச்சரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசும்பொழுது அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், தப்பே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவங்க வந்துட்டு உங்கள் பிறப்பு என்னன்னு தெரியுமா, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க, உங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து அவர் பொது வெளியில் பேசும்பொழுது அதெல்லாம் வந்து அது அவருடைய தரத்தை காட்டுதுங்க. அதுக்கு போய் நாய் குலைச்சா திருப்பி போய் குலைக்க முடியாதுல்ல, நம்ம குலைக்கலாமா? நாய் மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்துங்க. அதிகாரம் போன, ஆட்சி போன, கட்சி போன ஒரு கவலையில் மதி கெட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தரம் அவ்வளோதான், மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல எல்லாத்தையும், இவங்க லெவல் இவ்வளோ தாண்டா அப்படின்னு. கண்டிப்பாக சார். ஏன்னா அவங்களோட இப்போ கொஞ்ச நாளாக வந்து தாவேகா பற்றி எதுவும் பேச முடியாமல் திமுகலாம் வந்து இருந்தாங்க. சமீபத்தில் இப்போ இந்த நீட் பிரச்சனை வந்ததுனால முதலமைச்சர் வந்துட்டு அனிதாவோட டெத்தை வந்துட்டு ஒரு வந்து பிஸ்னஸ் டீலாக தான் வந்து பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு அவர் வந்து பொலிட்டிக்கலி வந்து பேச பேச அதெல்லாம் அவர் நல்லா பேசினார். ஆனால் இப்போ இந்த இஷ்யூ நடக்கும்போது அவர் வாயை திறந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைடில் இருக்க எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எதனால சார்? அனிதா மரணம் அரியலூர்லேயோ பெரம்பலூர்லேயோ நினைக்கிறேன். எப்போ நடந்தது? 2017. அப்போ தாவேகா இருந்ததா? திரு விஜய் வந்து அரசியலில் நுழைஞ்சாரா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தங்கை இறந்துட்டாங்கன்றதுக்காக அவர் வீடு தேடி போய் இந்த நீட்டு தற்கொலைக்கு ஆறுதல் சொன்னார். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. எல்லாரையும் போய் எல்லாரும் பார்க்கவே இல்லையா? நீட்டுக்காகவே அவதரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார் ஒருத்தர். போன எலெக்ஷனில் எல்லாரையும் ஃபூலாக்குனார். கடைசியில் 4.25 வருஷம் கழிச்சு சட்டமன்றத்தில் இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்தில் எங்கள் கூட்டணி பெரும்பான்மை பெற்றால்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு முதலமைச்சரே சொன்னார்ல, பெல்ட்டி அடிச்சார்ல. அதனால் அது ஒரு மாண்பு தாங்க. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இருந்தவங்களெல்லாம் போய் பார்த்தாரு. சரி, நீங்கள் கள்ளக்குறிச்சியில் உங்கள் நேரடி கண்ட்ரோல் போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் சாராயங்காய்ச்சி பல பேர் இறந்தான், நீங்கள் ஏன் அதை போய் பார்க்கல? ஆனால் கரூர் மரணத்துக்கு தூங்கவே முடியலன்னு ராத்திரியோட ராத்திரியாக ஓடுனீங்க, ஏன் ஓடுனீங்க? இதெல்லாம் வந்து பேசணும்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒருத்தர் போனார், அப்போ இஸ் நோபடி, ஒரு ஆர்டினரி சிட்டிசன். இன்னைக்கு இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். இஸ் நாட் ஓன்லி எ பொலிட்டிக்கல் லீடர், இஸ் ஹோல்டிங் ஏ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. அதனால் அவருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏங்க, இந்த அஜித்குமார் ஒருத்தன் இறந்தான மடப்புறத்தில், நேராக போனார, போய் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். நீங்கள் 4 நாள் கழிச்சு தானே சாரிம்மா, நீங்கள் ஃபோனில் தானே பேசுனீங்க. உங்கள் போலீஸ் அடித்து அவன் நிரபராதி. இப்போ சாவர கஸ்டடியல் டெத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்கெல்லாம் சாராயம் காய்ச்சனவங்க, திருட்டுத்தனம் பண்ணவன், போதைப் பொருள் விற்றதால் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகும்போது செத்து போயிட்டாங்க. கஸ்டடியல் டெத்தை நான் நியாயப்படுத்தலை.
யார் என்ன இருந்தாலும் அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதன் தான், மனித உயிர், மலிவானதல்ல. ஆனால் என்ன வித்தியாசம்னா, இந்த அஜித்குமாரை போலீஸில் போகஸ் புகார் கொடுத்து, பொய் புகார், அந்த லேடி அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக அடித்து விசாரிக்கணுன்ற பேரில் கொன்னுட்டாங்க. அப்போ அதுக்கு போய் நின்னார். அதனால் அவருக்குடைய மனிதாபிமானத்தை தான் அது காட்டுதே தவிர, இவங்க எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவாங்க. அரசியலுக்காக அவர் இதை ஒரு வியாபாரமாலாம் அவர் செய்யலை. அப்படின்னா மிகப்பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்க மாட்டார். இவ்வளோத்துக்கு அப்புறமா அந்த ஜனநாயகன் படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்க, இப்போ இந்த படத்தில் இன்னும் ஒரு 10-20 வருஷம் நடிக்கலாமா? இப்போ தானே 52 வயசு ஆச்சு அவருக்கு. அமிதாப் பச்சன், மம்முட்டி, ரஜினிகாந்த்லாம் நடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னொரு 10-20 வருஷம் நடிக்கலாம் அவர். ஒரு வருஷத்துக்கு 500 கோடி போடுங்களா, இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவர் ஏங்க வியாபாரத்தை நீங்கள் தான் வியாபாரம், ரெட் ஜெயிண்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, டாஸ்மாகில் வியாபாரம் பண்ணுறீங்க. அதனால் இது கீழ்த்தரமான அரசியலை தான் காட்டுதுங்க. ஒரு கொள்கை ரீதியான விமர்சனம் வைக்கலாம். 2017 நடந்தது 2026 9 வருஷம் கழித்து இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி போட்டு பேசுகிறீங்களே, உங்கள் வன்மம் எனக்கு புரியுது. விஜய் அவர்களுடைய மேலே இருக்க வன்மம் புரியுது. ஆனால் இந்த வன்மத்தை இப்படியே கக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அரசியலில் செல்லா காசு ஆகிடுவீங்க மக்கள் முன்னால். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.